அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. மற்றும் நகரத்தார் அமைப்பு இருவரும் சேர்ந்து நடத்தும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றிய பாடல்களையெல்லாம் எங்கள் குழுவினர் பாட இருக்கிறார்கள். மதிப்புமிக்கு ஐயா அவர்கள், யார்கண்ணன் ஐயா அவர்கள், இன்னும் பல ஆளுமைகள் வர இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் எங்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். ஐயா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஏன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ஐயா வந்தபோது மத்தியானம் தான் வர கிடச்சிது. ஸோ அதனால் ஐயா முன்னாடி பாட முடியல. இந்த முறை ஐயா முன்னாடி நாங்கள் பாடுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். முழு நாள் நிகழ்ச்சியையும் இருந்து ரசித்து எங்களை உற்சாகப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பு அவரை பற்றிய சில செய்திகள், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐயாவுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில செய்திகளை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதை இது. கம்பனுக்கு மட்டுமின்றி கண்ணதாசனுக்கும் இது பொருந்தும். 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள் என காலத்தால் அழிக்க முடியாத படைப்புகளை தந்த மாபெரும் படைப்பாளி கண்ணதாசன் அவர்கள். சங்க இலக்கியங்களில் செம்மொழியும் தத்துவங்களையும் அனுபவங்களையும் சமூக அரசியல் விழிப்புணர்வையும் பாமர மனிதனுக்கும் புரியும் எளிய மொழியில் எழுதிய இந்த மாபெரும் கவிஞனுக்கு இன்று நாம் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த கண்ணதாசன் அவர்கள் இயற்பெயர் முத்தையா. அப்பா பெயர் சாத்தப்பன் செட்டியார், அம்மா பெயர் விசாலாட்சி. உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள், 3 சகோதரர்கள். சிறு வயதிலேயே எழுத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர். சிறு சிறு புத்தகங்கள் வாசிக்க கிடைத்தன. பத்திரிகைகளில் கதை எழுதவும் வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. 16 வயதினில் வீட்டிற்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். சென்னைக்கு கிளம்பி வந்தார். சந்திரசேகரன் என்ற புனைப்பெயர் சூடிக்கொண்டு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடினார். ஆனால் சென்னை அவருக்கு பல கொடுமையான அனுபவங்களை தந்தது. பசியும் எதிர்காலம் குறித்த பயமும் வாட்டியது. திருவொற்றியூரில் உள்ள பட்டினத்தார் கோவிலிலேயே படுத்து கிடந்தார். ஒரு நிறுவனத்தில் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே கதைகள் எழுத தொடங்கினார். கலகலட்சுமி என்ற பத்திரிகையில் நில ஒளியிலே என்ற அவரது முதல் கதையை வெளிவந்தது. முதல் கதையை அச்சில் கண்ட உத்வேகத்தில் இன்னும் தீவிரமாக எழுத தொடங்கினார். பத்திரிகை துறையில் மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டது. ஒரு நண்பரின் பரிந்துரையோடு புதுக்கோட்டையில் இருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகையில் ப்ரூஃப் ரீடராக வேலைக்கு சேர்ந்தார். நேர்காணலில் பத்திரிகையின் அதிபர், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அந்த நேரத்தில் எழுத்தாளர் புனை பெயர் வைத்து எழுதுவது ஃபேஷனாக இருந்தது. அதில் தாசன் என்று முடியும் பெயரை வைத்திருப்பவர்களுக்கு தனி மரியாதை கிடைத்தது. கிடைத்த சில நொடிகளில் கண்ணதாசன் என்று பெயரை சொன்னார் முத்தையா. முத்தையா கண்ணதாசனாக மாறியது அந்த தருணத்தில்தான்.
கண்ணதாசனின் திறமையை தொடர்ந்து கவனித்த பத்திரிகையின் அதிபர் ஒரு நாள் இதழுக்கு தலையங்கம் எழுதச் சொன்னார். இந்த இந்திய தேசிய இராணுவம் பற்றி கண்ணதாசன் எழுதிய தலையங்கம் பத்திரிகை அதிபரை பெரிதும் கவர்ந்தது. உடனடியாக பத்திரிகையின் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 17. பிறகு திரை ஒலி, சண்டமாருதம், தென்றல் திரை உள்ளிட்ட பத்திரிகைகளில் பணியாற்றினார். கண்ணதாசன் என்ற பத்திரிகையை அவரே நடத்தினார். அனைத்து பத்திரிகைகளிலும் அவரது கவிதை, கட்டுரை, கதைகள், நாடகங்கள் வெளிவந்தன. அவை அப்போதைய இலக்கிய ஆளுமைகள் மத்தியில் பெரிதும் கவனம் ஈர்க்கப்பட்டது. கவிதைகள் மூலம் அடையாளம் கிடைத்த பிறகு திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் கண்ணதாசனுக்கு ஏற்பட்டது. சண்டமாருதம் பத்திரிகை நிறுத்தப்பட்ட பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் கதை இலாக்காவில் கண்ணதாசனும் சேர்க்கப்பட்டார். கதை இலாக்காவில் சந்திப்புகளில் கருணாநிதியின் நட்பு கிடைத்தது. அதன் வழி திராவிட இயக்கத்தின் மீதும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. பிறகு பத்திரிகை பணிகளை உதறிவிட்டு முழுமூச்சாக திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு தேடினார். ஜூபிட்டர் நிறுவனம் தயாரிப்பில் தான் இயக்கிய கல்வனின் காதலி படத்தில் பாடல் எழுதும் வாய்ப்பு கொடுத்தார் கே. ராமநாத். கலங்காதிரு மனமே, கலங்காதிரு மனமே, கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்ற பாடல்தான் கண்ணதாசனின் முதல் பாடலாக இருந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து 30 ஆண்டுகள் திரைத்துறையை முழுதுமாக ஆள்மை செய்தார் கண்ணதாசன் அவர்கள். திரையுலகமே அவர் எழுதும் கவிதைக்காக காத்து கிடந்தது. ஆகக்கவி என்பார்கள். அதை போல கண்ணதாசனிடம் அருவியென கொட்டியது தமிழ். கதை, வசனம், தயாரிப்பு என சகல துறைகளிலும் இயக்கினார். இசையமைப்பாளர்கள் எல்லாம் தங்கள் இசையில் அவருடைய பாடலே இடம்பெற வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. அதை பெருமையாகவும் கருதினார்கள். தொடக்கத்தில் திராவிட இயக்கத்தில் தீவிரமாக இயங்கிய கண்ணதாசன் பிற்காலத்தில் இந்து மதத்தில் பற்றுள்ளவரானார். இந்து மதம் சார்ந்து எழுதப்படும் பல்வேறு கேள்விகளுக்கு எளிய முறையில் பதில்களையும் அனுபவங்களையும் உள்ளடக்கிய அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் தொகுப்பு இன்றளவும் அதிக விற்பனையாகும் நூல்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசனுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம். தனக்கு சரியெனப்பட்டதை அவர் செய்ய தயங்கியதே இல்லை. அது தவறென்று உணரும் பட்சத்தில் அதை ஒப்புக்கொள்ள தயங்கியதும் இல்லை. தனக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை கண்ணதாசன் அளவுக்கு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட ஆளுமைகள் யாரும் இல்லை. வனவாசம், மனவாசம், எனது வசந்த காலம், எனது சுயசரிதம் ஆகிய 4 நூல்களும் கண்ணதாசனின் சுயசரிதை தான். கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் அவரின் அனுபவத்தில் விளைந்தவை. அந்தந்த சூழலுக்கேற்ற பாடல் புனைவதில் அவருக்கு இணை யாரும் இல்லை. இன்றைக்கும் பலருக்கு தாலாட்டாக, பலரின் துயரங்களுக்கு ஆறுதலாக, மன தொய்ந்து கிடக்கும் பலருக்கு உத்வேகமாக இருப்பவை கண்ணதாசன் அவர்களின் பாடல்கள்தான். வாழ்வின் அனுபவத்தில் இருந்து எழும் உண்மையான ஒரு படைப்பு காலத்தை வென்று தலைமுறைகளை கடந்தும் நீடித்து வாழும் என்பதற்கு கண்ணதாசனின் பாடல்களும் படைப்புகளும் மிகச்சிறந்த உதாரணம். சாகித்ய அகாடமி விருது சேரமான் காதலி படைப்பிற்காக 1980ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான். அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை என்றார் கண்ணதாசன் அவர்கள். உடல் நலக் குறைவு காரணமாக 1981ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் கண்ணதாசன் அவர்கள். காலமாகி பல ஆண்டுகள் கடந்தும் கூட இன்றளவும் நாம் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே கண்ணதாசனை போற்றுவோம், என்றென்றும் நினைவில் கொள்வோம், அவர்களின் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். நன்றி. கிருஷ்ணரை கொண்டாடுவோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இந்த பாடல் கிருஷ்ணகானம் என்ற ஆல்பத்திலிருந்து MSV அவர்களுடைய இசையமைப்பில் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார். அதை MN நரசிம்மன் அவர்கள் பாட இருக்கிறார். குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடும்
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன்.
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் தந்தை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. தங்கம் இவர்கள் ராணி. தங்கம் ரொம்ப விலை உயர்ந்ததான். தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறையாது. அப்படி பெரியவர் சொல்லியிருக்கார். அந்த பாடலை சகோதரி பாகப்பிரிவினை என்ற படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த பாடலை இப்பொழுது பாட இருக்கிறார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ?
அடுத்த பாடல் ராமன் புத்தன். அதாவது மூன்று கடவுள்களையும் சேர்த்து பாடப்போகிறார் திரு ஆர்.டி. ராஜன் அவர்கள். குழந்தைக்காக என்ற படத்திலிருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்திருக்கிறது. புத்தன் வந்த திசையில் என்ற பாடல் ரத்த திலகம் என்ற படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில். இது இப்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் என்று ஒன்று நடந்தது, அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வீரர்களை நாம் போற்ற வேண்டும். நிச்சயமாக அதில் எவ்வளவோ பேர் உயிர் நீத்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, அவர்களுக்கு ட்ரிபியூட் செய்யும் விதமாக இந்த பாடலை ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார். இதோ உங்களுக்காக அந்த பாடல். வால்யூம் பார்த்துக்கோங்க, அவன் ஜாஸ்தி கம்மிங்கிறான். நீங்கள் வச்சுக்கோங்க, கையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கொடுப்பாங்க. இந்த பாடல் எல்லா ப்ரோக்ராம்லேயும், கண்ணதாசன் அவர்களுடைய ப்ரோக்ராமில் நாங்கள் எப்போதுமே பாடுற விடம். புல்லாங்குழல் மாதிரி இதுவும் ஒரு நான் தான் கண்டுபிடிச்ச அதை இது பண்ணியிருக்கேன். அதாவது குழந்தைக்காக படத்தில் 3 தெய்வங்களையும் இணைத்து பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். நேஷனல் அவார்டு, தேசிய விருது முதல் தடவையாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போது அது கண்ணதாசனுக்கு தான் கிடைச்சது. அது இந்த பாட்டுக்கு தான் கிடைக்கும். அது நமக்கு ஒரு பெருமை. இன்னொரு பெருமை, சுசீலாவுக்கும் முதல் தடவை நேஷனல் அவார்டு கொடுத்த போது லதா மங்கேஷ்கருக்கெல்லாம் கிடைக்கல, சுசீலாவுக்கு தான் கிடைச்சது. அதே மாதிரி குல்ஜாரோ சாஹிர் லுதியானியோ வாழ்க்கெல்லாம் கிடைக்கல, கண்ணதாசனுக்கு தான் கிடைச்சது. அதுதான் இந்த பாடல். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி. இயேசு என்பது பொன்னி நதி. இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்குமிடம் பலவாகும், எல்லா நதிகளும் கலக்குமிடம் கடலாகும். கடலளவு கவிதைகள் கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசனாகும். ஒரு நிமிஷம். இது சகோதரி சொன்னது போல ராணுவ வீரர்களுக்காக எங்கள் காணிக்கை. இது கே.வி. மகாதேவன் மியூசிக் பண்ணியிருக்காரு இதுல. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்காக அவர் கொஞ்சம் மியூசிக் போட்டிருக்கார். நான் வந்து ராணுவத்தில் எப்படி மியூசிக் வாசிப்பாங்களோ அந்த பேண்டு மிலிட்ரி அந்த ஸ்டைலில் போட்டிருக்கேன். மிலிட்ரிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிலிட்ரி தான். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் மியூசிக் மாற்றி புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்ம தாயின் மடியிலே போ, போர் போர்
புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மணிமிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மதாயின் மடியிலே போ. பரதநாட்டு திருமகனே வா, பச்சை ரத்திலகமிட்டு வா, பொருது வெண்களத்தை நோக்கி வா, பொன்னளந்த மண்ணளக்க வா, வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மணிமிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மதாயின் மடியிலே போர் போர் போர். மக்களுக்கு புத்தி சொல்லி வா, மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா, பெற்றவர் அவர் தாழ் வணங்கி வா, பேரெடுக்க போர் முடிக்க வா, வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மதாயின் மடியிலே போ. மறுபடியும் வீழ்வதில்லை வா, மரணமே பெறுவதென்று வா, பருவ நெஞ்சை முன்னிமிருமி வா, பகைவனை வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மணிமிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மதாயின் நிழலிலே போ. அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையாக நம்முடைய ராணுவ வீரர்களுக்காக நிச்சயமா இன்னொரு முறை பெரிய பலத்த கரகோஷம் எழுப்பினா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ சுமங்கலி பெண்கள், எத்தனையோ பேர், யாருக்குமே உலகத்துல நடக்க கூடாதது, தன் கணவன் நல்லா இருக்கணும்னு நோன்பு வைக்கிற கண்ட்ரி இது, நம்ம நாடு இது. கணவனுக்காக நம்ம முழு நாளும் பட்னி கடந்து நம்ம நோன்பு வச்சு அவங்களுக்காக வேண்டிக்கிறோம். அவர்கள் மனைவிமார்கள் முன்னிலையிலேயே கணவர்மார்கள் இறந்தது ரொம்ப அன்பார்ச்சுனேட், ரொம்ப ரொம்ப கொடுமை. அதற்காக நமது மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியதுதான் ஆபரேஷன் சிந்தூர். அதுக்காக ஒரு நிச்சயமா ஒரு மோடிஜிக்காக ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுங்கலாம். இந்த போர் வீரர்கள்லாம் இவ்வளவுலாம் போர் பண்ணிலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இங்க ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ளேயே விழுந்தாச்சு. நம்ம அவர்கள் நிச்சயமாக போற்றக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள். நம்மிடையே எங்கள் குழுவிலேயே ஒரு இராணுவ வீரர், ரிட்டையர் ஆன இராணுவ வீரர் இருக்கிறார். அதனால அடுத்த பாடல் இப்போ தாம் தூம்னு கத்திட்டு போயிட்டாரு. அடுத்த வர பாட்டு ரொம்ப சாஃப்டான பாட்டு. ஏன்னா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நமக்கு யாருமே அனுபவிச்சதில்லை, நிறைய பேர் அனுபவிச்சதில்லை. ஆனால் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப உருகி உருகி பாடுறதுக்கு தயாராக இருக்காங்க திருமதி வாணிஸ்ரீ அவர்கள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து புதிய பறவை என்ற படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் இதோ இந்த பாடல் உங்களுக்காக. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே,
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முத்து விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே பூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்தவனே சிறகிலே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணையிலே பறந்து செல்ல நினைத்தவனே சிறகிலே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணையிலே எடுத்துச் செல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லை என்னென்னவோ நினைவிருந்தும் நடந்திடவில்லை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. நன்றி வாணி. மிகவும் அருமையாக பாடிய வாணிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் ஒரு தங்கரதத்தில் என்ற பாடல் தர்மயுத்தம் என்ற படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் மிகவும் அற்புதமான ஒரு பாடல் இதோ வழங்க இருக்கிறார் நமது ராஜு அவர்கள். சக் சக் சக். ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது. தங்கை அல்ல
ராஜாவை நான் ராஜாஜிக்கு துணையாக பார்ப்பேனம்மா. தேவர்களின் பல்லாங்கிலே போவம்மா. மணமண்டலம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன். ஒரு தங்கரகத்தில் உன் மஞ்சள் இலை, ஒரு தங்கரகத்தில் உன் மஞ்சள் இலை. என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரகத்தில் உன் மஞ்சள் இலை, ஒரு தங்கரகத்தில் உன் மஞ்சள் இலை. நன்றி நன்றி நன்றி. மிகவும் அற்புதமான ஒரு பாடல். நன்றாக பாடிய ராஜு அவர்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் வசந்த கால கோலங்கள். மிகவும் அற்புதமான ஒரு பாடல். தியாகம் என்ற படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் மல்லிகா அவர்கள் பாட இருக்கிறார்.
வாயா தம்பி மகேந்திரன். வசந்த மாளிகை எவ்வளோ இருக்குயா? வசந்த மாளிகை நிறையா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இருக்குது. அப்புறம் நிறையா இருந்தால் எவ்வளோ? அப்போ நிறையா மனம் வேணுமே. 2 மனம் தான் வேணும்னு சொல்கிறீங்க. வசந்த மாளிகை ஒன்று தான் கட்டியிருக்காரு சிவாஜி கணேசன். அப்போ ஒரு மனம், இன்னொரு மனம் யாருக்கு? அதான் நீங்கள் தான் பாடுறீங்க 2 மனம் வேண்டும்னு. ஒரு மனம் போகிறோம், நல்லா இருக்கணும், நல்ல மனம் இருந்தால் போகிறோம். என்ன மகாதேவன் சார் நான் சொல்கிறது கரெக்டு தானே? வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து போடுங்க ராஜு ட்ராக்கு. வசந்த மாளிகை திரைப்படத்தில் கேவி மகாதேவன் அவர்கள் மிகவும் அருமையாக இசையமைத்து, நடிகர் திலகம் அவர் நடித்தாரெல்லாம் சொல்ல முடியாது, பாத்திரமாகவே மாடி வருவார். அந்த படத்திலிருந்து சகோதரன் மகேந்திரன் அவர்கள் அந்த பாடலை பாடுவார்கள். நன்றி. வரும் 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 வரும். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பே. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் மாறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உடலில் என்றால் மருந்து போதும். உள்ளம் பாவம் என்ன செய்யும்? 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். 2 மனம் வேண்டும். இன்பம் துன்பம் 2ஆனால், இரவும் பகலும் 2ஆனால். இன்பம் துன்பம் 2ஆனால், இரவும் பகலும் 2ஆனால். இரவும் பகலும் 2ஆனால். உள்ளம் ஒன்று சார் சார் ரிப்பீட் பண்ணுங்க. தப்பாயிட்டு இல்லை இல்லை, அது மியூசிக் போயிட்டு. 2 மனம் வேண்டும், கண்களின் தந்தனை காட்சி வழி, காட்சியின் தந்தனை காதல் வழி. கண்களின் தந்தனை காட்சி வழி, காட்சியின் தந்தனை காதல் வழி. காதலின் தந்தனை கடவுள் வழி. காதலின்
தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பே நினைத்து ஓட ஒன்று மறந்து ஓட ஒன்று இரண்டு மனம் வேண்டும். நன்றி நன்றி. அடுத்த பாடல் ஓடும் மேகங்களே என்ற பாடல். திரு மாரியப்பன் அவர்கள் பாட இருக்கிறார். 1000ல் ஒருவன் என்ற படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதோ இந்த பாடல். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே
நன்றி மாரியப்பன். அடுத்த பாடல் நம்முடைய மன்றத்தில் புதியதாக இணைந்துள்ள சாந்தி அவர்கள். போன கண்ணதாசன் நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம மன்றத்தில் பாட ஆரம்பித்தாங்க. சிட்டுக்குருவி பாடல் ரொம்ப அழகாக பாடினாங்க. இந்த தடவை அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மன்றத்தோடு இணைஞ்சிட்டாங்க. இந்த முறை ரொம்ப ஒரு அழகான பாடலை பாட இருக்கிறாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அவளுக்கென்று ஒரு மனம் என்ற படத்திலிருந்து MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் மிகவும் அழகான ஒரு பாடலை பாட இருக்கிறார் சாந்தி அவர்கள். அவர்களுக்கு ஒரு கரகோஷம் செலுத்தலாம். ஏன்னா கைத்தட்டுறதுக்குன்னு நிறைய ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. எங்களுக்கும் கைத்தட்டுங்கப்பா, அவங்களுக்கு மட்டும் கைத்தட்ட வேண்டாம், எங்களுக்கும் தட்டலாம் தாராளமாக. நன்றி நன்றி. கைத்தட்டிய அந்த குழுவினருக்கு நன்றி. அந்த 4 பேரும் சேர்ந்தோம். 4 பேர் இல்லை நீங்கள் போடலாமா? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன். உறவினில் விளையாடி வரும்
திடீர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன சவுண்டு வருது. இதெல்லாம் அநியாயமாக இல்லை. நாங்களும் 1.5 மாதமாக உட்காந்து மண்டையை உடச்சி லிஸ்ட்டை போட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் அக்கிரமமாக இல்லை. அடுத்தடுத்த பாட்டு எங்களுக்கும் தட்டலைன்னா பாருங்கள், நல்லா இன்னும் சவுண்டை தட்டு. சூப்பராக பாடினாங்க. நாங்களாமும் நல்லா தானே பாடினோம். நல்லா தட்டுங்க. என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான், இதெல்லாம் ஜோக்குக்கு தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மிகவும் அருமையாக பாடினார்கள் சாந்தி. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அடுத்த பாடல் திரு ஆர்டி ராஜன் அவர்கள் பாட இருக்கிறார். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை, நம்ம அழறோம், ஏதான ஒரு நமக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னாக அழுகிறோம். சிரிப்பு, அதாவது ரொம்ப மகிழ்ச்சி இருந்தால் கூட சில பேருக்கு அழுக வரும். அந்த மாதிரி கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அழறது எப்பப்ப பிறக்கும் போதும் மனிதன் அழறான், இறக்கும் போதும் அழறான். இது என்ன வித்தியாசம் இருக்குது இதில்? பிறக்கும் போதும் இப்போ சிரிப்புங்கிறது நமக்கு மகிழ்ச்சியில் வரும், சில சமயம் ரொம்ப மகிழ்ச்சியில் வரும். ஓவர் துக்கமாயிட்டோம்னாக்கா தலையெழுத்தேன்னு சிரிப்போம். அந்த மாதிரி அழுகை என்பதும் அதே மாதிரி தான். ரொம்ப வலிச்சா அழுவோம், சில சமயம் ரொம்ப ஓவர் சந்தோஷம், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்து விட்டால் கூட நம்ம ரொம்பவே அழுதுருவோம் அந்த விஷயத்தை நினச்சி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஒரு வரியும் வைர மணிகளால் வைர இதழால் கோத்த மாதிரி ஒரு பாடல். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். கவலையில்லாத மனிதன் என்ற படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் இதோ ஐயா அவர்கள். யாருமா கவலை இல்லாத மனிதன்? யார் சொன்னா உங்களுக்கு? நிறைய கவலை இருக்குது. இப்போ சரியா நன்னா பாடணுமே, இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்களே. நரசிம்மன் சார் உட்காந்துருக்காரு, நம்ம சிறப்பு விருந்தினர், யாருன்னு கேட்கக்கூடாதுன்னு வச்சு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கிறச்சே ரொம்ப கவலை இருக்குது. பார்க்கலாம் அம்மா, பாட்டு போட்டு. இந்த படம் இணை தயாரிப்பு, கண்ணதாசன் அவர்களே தயாரிச்சது படம், சேர்ந்து தயாரிச்சிருக்காரு. கவலை இல்லாத மாதிரி. ஆமாம், நிஜமாவே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது இந்த படத்தில். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். ஒரு நாளே கவலை இல்லாமல் சிறிய மறந்தாய் மானிடே. ஒரு நாளே கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடே. இறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். பனித்துளியல் என்பார், முகிலின் கண்கண்ணி மழையென சொல்வார். இரவின் கண்கண்ணி பனித்துளியின் கண்கண்ணி மழையென சொல்வார். இயற்கை அழுதா உலகம் சிரிக்கும், மனிதன் அழுதா இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். இறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய்.
சாய்வதும் இன்பம். அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். இறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார். ஒரு நாளிலே கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய். நாற்பது பேருக்கு மேலே இருக்காங்க. பட்டத்து ராணி அவர்கள் வந்து விட்டார்கள். ரொம்ப அற்புதமாக பாடினார். எனக்கு தோணுச்சு சாரே ஒரு அழுதுட்டாரோ அப்படின்னுட்டு, எண்டில் பாடும்போது இமோஷன் ஆயிட்டாரோன்னு தோணுச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். சந்திரபாபு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நினைத்து பாடினாரோ என்னமோ தெரியாது, ரொம்ப உருக்கமாக பாடியிருப்பார். அற்புதமான பாடல். நன்றி சார். பாட்டே அப்படி தான் இருக்கு, வரிகளும் அப்படி இருக்கு, இசை அதை கேட்க வேண்டாம். பாடியிருக்கிறவரும் அந்த மாதிரி பாடியிருக்கார், தானே வந்துவிடும் அப்படி. பட்டத்திராணி அவர்களே வாருங்கள். சிவந்த இல்லை, எல்லாத்தையும் சிவந்த மண்ணாக்கிடுங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் சிவப்பு ப்ளவுஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க, பரவாயில்ல. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என வேண்டும். நிச்சயமாக இவர் பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான், வெற்றி தான் இவருக்கு எப்போதும். ஏனென்றால் அவ்வளோ உழைப்பார்கள். அந்த உழைப்பு வெற்றி கிடைக்கும். நன்றி நன்றி சார். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். நில்லுங்கள்,
கண்டு பூங்கொடி காடு வந்த காரணம் மறுமுறை எண்ணிப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது துடித்து எழுந்தது குதித்து சிவந்தது கதை முடிக்க நினைத்தது பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். நன்றி. நான் சொன்னேங்கிறதுக்காக தட்டுனீங்களா இல்லை நிஜமாவே நல்லா இருந்து தட்டுனீங்களா? நன்றி நன்றி. அதாவது அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்க போகிறது. நாங்கள் லிஸ்ட் படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் பாடகர்கள் யாரும் வந்து டிஸப்பாயிண்ட் ஆக வேண்டாம். கண்டிப்பாக நம்ம வந்து இதே ஆர்டரில் நம்ம லஞ்ச் டயத்தில் தொடரலாம். அதனால் எல்லாரும் ஸ்டே டியூன்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்டே டியூன். ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்வு துவங்க உள்ளது. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி.
வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ தலை
நன்றி வாணி மற்றும் நரசிம்மன் சார். உணவு வந்துவிட்டது. யாருக்கெல்லாம் உணவு உண்ண வேண்டுமோ தாராளமாக. எல்லாரும் இல்லை, அங்கே இருக்கிற இடத்துல தானே உணவு உண்ண. அதனால அவரவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பாடல் கொடியசைந்ததும் காற்று வந்ததா என்ற பாடல் பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்திருக்கிறது. பார்த்தால் பசி தீரும், சாப்பிட்டாலும் பசி தீரும், ஆனால் காதுக்கு கேட்டாலும் பசி தீரும். கண்டிப்பாக பார்த்தால் மட்டுமல்ல, காதால் கேட்டாலும் பசி தீரும். மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா.
பெண்மையானதா ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா நன்றி நன்றி ஹலோ அடுத்தது பார்த்தால் எங்களுக்கு பார்த்துட்டு தான் பசி தீர போகிறது. நீங்கள்லாம் சாப்பிட்டு பசி தீரும். இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களும் சில பேர் எங்களை பார்த்து அவர்களுடைய பசி தீரப் போகிறது, எங்களை பாட்டு கேட்டு பசி தீரப் போகிறது. அடுத்த பாடல் சகோதரி ராணி சித்ரா அவர்கள் பாட இருக்கிறார்கள். மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர் இன்னொரு அருமையான பாடல். கண்கள் இரண்டும் உன்னை தேடுதே, யாரை தேடுகிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த பாடல் அருமையான பாடல். கண்கள்
தம்பி மகேந்திரன், இந்த தோட்டம் எங்கேயா இருக்கு சொல்லு பார்ப்போம். நானும் போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வரலான்னு பார்க்குறேன். எங்கே இருக்கு அந்த தோட்டம்? சொல்லுயா, நீ மட்டும் போய் பறிச்சுட்டு இருக்க முடியுமாங்க? அவர் மட்டும் பறிச்சிட்டு இருக்கணும்னு பார்க்குறாரு பணத்தோட்டத்தில். நாங்கள் எல்லாமும் பறிக்கலாம்ல போயிட்டு. எங்கேயா இருக்கு அந்த பணத்தோட்டம்? பைக்குள்ள இருக்கு போல இருக்கு, பறிச்சு விட வேண்டியதான். பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பையிலேருந்து பைசா எடுத்தா என்ன அப்படிங்கிறாரு. என்னதான் நடக்கட்டுமே, நடக்கட்டும், தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படிங்கிறாரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய. என்னம்மா ட்ராக்? ஹலோ ஹலோ ஹலோ. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதிபாதி. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதிபாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதே, மதி கலங்காதே மதி மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு, இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா ஓஹோ நன்றி. கை தட்டின அத்தனை பேருக்கும் நன்றி, கை தட்டாதவங்களுக்கும் நன்றி.
இந்த படம் ராமன் தேடிய சீதை என்ற படம் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடலை இதோ பாட வருகிறார்கள். எம்ஜிஆர் வந்துட்டார் ஐயா. எம்ஜிஆர் மெலிஞ்சிட்டாரு. நான்லாம் க்ளோஸ் இல்லை, நீ தான் ஓடணும் அங்கேயும் இங்கேயும் கேமரால. நான் எப்படி போவேன் எனக்கே தெரியாது. அன்பு கொண்டாடும் நன்னாளிது, ரெண்டு கையோடு கை சேர்ந்தது. அன்பு கொண்டாடும் நன்னாளிது, ரெண்டு கையோடு கை சேர்ந்தது. தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது, உன்னை தேடுது. என் உள்ளம் உந்தன் ஆராதனை, என் கண்ணில் வைத்தேன் அன்பாலுமை. சொர்க்கம் என்பதொரு ஆறு, காதல் என்பதொரு தோணி. சொர்க்கம் என்பதொரு ஆறு, காதல் என்பதொரு தோணி. பொன்மாலை நேரத்தில் போமங்கே வெட்கம் என்பதொரு ராகம், மோகம் என்பதொரு ராகம். வெண்மேகத்திரேறி போவோம் அங்கே, வெண்மேகத்திரேறி போவோம் அங்கே. தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது, உன்னை தேடுது. என் உள்ளம் உந்தன் ஆராதனை. என் கண்ணில் வைத்தேன் அன்பால் உன்னை. மௌனம் என்பதொரு பாவம், முத்தம் என்பதொரு பாடல். மௌனம் என்பதொரு பாவம், முத்தம் என்பதொரு பாடல். மங்காத சங்கீதம் என் மெய்யில். காதல் ஊறி வரும் பாவை, ஜாடை என்பதொரு போதை. காதல் ஊறி வரும் பாவை, ஜாடை என்பதொரு போதை. காணாத தேன் இன்னும் காண்போம் அங்கே, காணாத தேன் இன்னும் காண்போம் அங்கே. தங்கக் கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுதே, உன்னை தேடுது. என் உள்ளம் உந்தன் ஆராதனை. என் கண்ணில் வைத்தேன் அன்பாலுமை.
நன்றி நன்றி மஞ்சள் நிலாவுக்கு இன்று சுகம், மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். இது முதல் கனவு, இந்த திருநாள் தொடரும் தொடரும். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். ஆடுவது பூந்தோட்டம், தீண்டுவது பூங்காற்று. ஆசை கிளிகள் காதல் குயில்கள் பாடும் மொழிகள் கோடி. ஆடிப்புணலில் காவிரி ஓடிடும் வேகம். அடிக்கின்ற பசுமொழிகள் ஒன்றாக வடிக்கின்ற புது கவிகள். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். இது முதல் உறவு, இது முதல் கனவு, இந்த திருநாள் தொடரும் தொடரும். வீணை என நீ மீட்டு நீனிதழில் ஓர் பாட்டு. மேடை அமைத்தான் மேலே இசைக்கும் ஆடு நயனம் கோடி. காலம் முழுதும் காவியம் ஆனந்தம் ராகம். இனி எந்த தடையும் இல்லை, என்னாலும் உறவின்றி பிரிவும் இல்லை. மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். இது முதல் உறவு, இது முதல் கனவு, இந்த திருநாள் தொடரும் தொடரும். நன்றி, மிகவும் அருமையான பாடல். அடுத்தது ஒரு அற்புதமான பாடல்.
சாந்தாராம் ஐயா அவர்கள் பாட இருக்கிறார். இவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். என்னன்னு கேட்டான்னா இரவு ஃபுல்லாக ஆட்டம் போட்டாராம் அப்படின்னு சொன்னார். அதனால் தூங்கி போயிட்டாராம். காலம்பரை வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதை பாட்டாக பாடி காட்டணும்னு என்கிட்ட சொன்னார். நான் சரி சார் பாட்டாக பாடி காட்டுங்க என்னென்னலாம் ஆட்டம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னேன். அதனால் அந்த பாட்டை பாட போகிறாரு. இரவினில் ஆட்டம் என்ற அற்புதமான பாடல் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த படம். ஆனால் இங்கே கொஞ்சம் மாறுதல். அங்கே இரவினில் ஆட்டம் போட்டுட்டு இங்கே பகலிலும் ஆட்டம் போட வேண்டியிருக்கு இப்போ. ஆமாம், பகலினில் தூக்கம்னு சொல்லுவாங்க. அவரை தூங்க விடாத பாட வச்சுட்டோம் நாங்கள். ஆமாம், அதனால ஏதோ பாட வரல. இல்லை, கலைஞர்களுடைய வாழ்க்கை இரவினில் ஆட்டம். இது கலைஞர்களுக்காக பாடின பாட்டு. ஆமாம், ஒன்லி ஆட்டம் போடுறவங்க. ஆட்டம்னா அந்த ஆட்டம் வேற. ஆமாம், டான்ஸ் கலைகள். அப்போது கலைஞர்கள் ஆக்சுவலாக இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். ஆனால் இப்போ மாறிவிடுது. இப்போ பகலிலும் ஏன்னா எங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே முடியறதுக்கு ராத்திரி 1 மணி ஆகும். வீட்டுக்கு வரும்போது 1 மணி ஆகும். அடுத்த நாள் காலம்புற ஜென்ஸு சரி அவங்க வேலைக்கு போகிறவங்க போவாங்க. லேடிஸோட நிலைமை நினச்சி பாருங்கள். 5 மணிக்கு ஏந்தே ஆகணும். பசங்களுக்கு டப்பா கட்டணும், எல்லாம் பண்ணணும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் சமாளித்து தான் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ எனிவே அவர் பாடுறாரு, கேட்போம். அரட்டி சார், எல்லா ஆட்டத்தையும் சொல்லிவிட முடியாது. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்ன உனக்கும் தெரியாது. இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்துவிடும், எதுதான் குறைந்துவிடும். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பான். பயணம் போகும் பாதையில் திராட்சை கொடியை வளர்ப்பான். பாவம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பானா. பயணம் போகும் பாதையில் திராட்சை கொடியை வளர்ப்பானா. ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், அருகே வரலாமா, அருகே வரலாமா. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். கவிஞன் பாடிய காவியம் படித்தால் போதை வரவில்லையா. கண்ணில் வடித்த சிலைகளை பார்த்தால் மயக்கம் தரவில்லையா. எதிரே இல்லை, யாரிடம் இல்லை, எவர் இதை மறந்து விட்டார், எவர் இதை மறந்து விட்டார். இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம், இதுதான் எங்கள், எங்கள் உலகம்.
நன்றி நன்றி. சரியா? என்ன செய்தார் என்பதை மிகவும் அழகாக சொல்லிவிட்டார். நன்றி சார். இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? கண்ணதாசன் தான் பரமசிவன். கண்ணதாசன் பரமசிவன். கருடன் யாரு தெரியுமா? நீதான். பாம்பு யாரு கேட்காத. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போல அளவோடு உறவாட வேண்டும். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வாழும் போலே. நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதா வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. தேங்க்யூ. அது என்ன கருடன் கத்திட்டா?